Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம thermocol ball யூஸ் பண்ணி 2-in-1 கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஈவினிங் வந்து வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ ஈவினிங் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த thermocol ball வந்து நம்ம வாங்கி வச்சது தாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு மட்டும்தான் எடுப்போம். ஸோ இதை வச்சு நம்ம இது வரைக்கும் எதுவுமே கிராஃப்ட் பண்ணது கிடையாது. அதனால இன்றைக்கி இந்த thermocol balls யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி ட்ரீ இமேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன இமேஜ் வேணால் எடுத்துக்கலாம். இந்த கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா தான். நான் வந்து ட்ரீ மாதிரி பண்ணுறேன். நீங்கள் என்ன இமேஜ் வேணால் எடுத்துக்கலாம். பட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அகலகலமாக இருக்கணும். நீங்கள் எடுத்துருக்கிற இமேஜ் வந்து வரைகிறதுக்கும் சரி, தெர்மாக்கோல் பால் ஒட்டுறதுக்கும் சரி, கொஞ்சம் வந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடாது. அந்த இமேஜ் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அகலகலமாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். இப்போ நான் எடுத்துருக்கிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி இருக்கும். அந்த டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து நான் வந்து ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டதுக்கு அப்புறமா வெரி சிம்பிள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிருக்க அந்த அவுட்லைன் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்துலேயும் இந்த கலர் பால்ஸ் எடுத்து ஒட்டிகிட்டே வரப்போகிறோம். அவ்வளோதான். அப்படி ஒட்டிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து என்னென்ன மாதிரி இமேஜஸ் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, அந்த அவுட்லைன் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அவுட்லுக் மாதிரி ஃபுல்லாக வந்து உள் சைடு வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கிற இமேஜும் இருக்கும். பட் அந்த மாதிரி இமேஜஸ் எடுக்காமல் வெளி சைடு மட்டும் அந்த அவுட்லுக்கில் மட்டும் டிசைன் இருக்கிற மாதிரி இமேஜஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி வந்து உங்களுக்கு எல்லா இமேஜஸ்க்கும் பண்ண தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து இமேஜை வரைஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே ஒட்டக்கூடாது. இப்போ நான் வந்து இந்த ட்ரீக்கு கூட பார்த்தீங்கன்னா உள் சைடு ஒட்ட மாட்டேன், வெளி சைடு மட்டும்தான் வந்து ஒட்டியிருப்பேன். அந்த அவுட்லைனுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி நீங்கள் என்ன இமேஜ் எடுத்தாலும் வெளி சைடு மட்டும் அந்த அவுட்லைனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிகிட்டே வாங்க. அப்படி ஃபுல்லாக ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு ட்ரீ மாதிரி நம்மளுக்கு அசம்பிள் ஆகும். ஒரு கிராஃப்ட் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் கிராஃப்ட்டு, ட்ராயிங் கிராஃப்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் சார்ட்டில் தான் பண்ணணும். ஏன்னா பிளாக் கலர் சார்ட்டில் தான் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து பார்க்குறதுக்கு பக்காவாக வெளியில் தெரியும். நீங்கள் இதை வந்து வேறு கலரில் பண்ணிங்கன்னா அவ்வளோவா லுக்காக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வரைஞ்ச இமேஜுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கலர் பால்ஸாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். நீங்கள் எடுக்கிற இமேஜை பொறுத்து தான் ஒட்டுறது உங்களுக்கு சிரமமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா கொஞ்சம் அகலகலமாக இருக்கிற மாதிரி அந்த இமேஜோட பிக்சர் அந்த டிசைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த ட்ரீ இமேஜை கூட இன்னும் கொஞ்சம் பெரிய சார்ட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் அகலமாக வரைஞ்சி நீங்கள் ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் கர்வாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை அந்த சார்ட் பேப்பர் மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். நம்ம எப்போவுமே வந்து ப்ரஷ் வச்சு தேய்ப்போம். அது வந்து அந்த ப்ரஷ்ஷை தேய்ச்சதுக்கப்புறம் அது அப்படியே கழுவுறதுக்குலாம் ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. ஸோ வந்து இது ஒரு சிம்பிள் டிப்ஸு. நீங்கள் வந்து அழகாக என்ன பண்ணுங்கள், ஒரு அட்டையை வச்சு தேய்ச்சிருங்க. ஓகேவா? தேய்ச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த அட்டையை தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன் பிளாக் கலரில். அந்த சாட்டன் ரிப்பனை இப்போ நான் மடித்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு நடுவில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு மேலே டேப் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிராஃப்ட் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக உங்களுக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் கிராஃப்ட் தான், பட் கலர்ஃபுல் கிராஃப்ட். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது வந்து இப்போ நான் வாலில் ஹேங் பண்ணிட்டேன். இதை வந்து 2-in-1 கிராஃப்ட்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னு இப்போ சொல்கிறேன். இதை வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு வால் டெக்கர் மாதிரியும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம ஒரு தீபாவளி கிராஃப்ட் மாதிரி, அதாவது தீபாவளிக்கு வந்து பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கிராஃப்ட் மாதிரியும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த லைட், இது வந்து ரைஸ் லைட், இந்த லைட்டை வந்து செட் பண்ணி பார்க்கலான்ட்டு மேலே அப்படியே செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணேன். பட் வந்து அது பகலில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் தெரியல. அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தேன். ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு அந்த கீழே இருக்கிற கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் மேலே அந்த லைட் செட்டப்புக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அங்கங்கே வந்து லைட் செட்டப்பில் பளிச்சுன்னு இருக்கணும். தீபாவளி கிராஃப்ட் மாதிரியும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தீபாவளிக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட்டிவாக கிராஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிராஃப்ட் கூட நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஒரு 5 ரூபி தெர்மாக்கோல் கலர் பால்ஸில் வந்து நீங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து ஈஸியாக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நைட்டில் பார்க்குறதுக்கு லைட் செட்டப் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக லுக்காக இருந்தது. அதுவுமே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.